Dear students, next heading பாருங்க biopiracy of turmeric. பயோபைரசினா உங்களுக்கு தெரியும் இல்லையா, உயிர் கொள்ளை அப்படின்னு எப்படி மஞ்சளையும் அந்த இந்திய அமெரிக்கா வந்து கொள்ளையடிச்சாங்க பாருங்க. இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் பேட்டர்ன் அப்படின்னா காப்புரிமை, யுனைடெட்னா அமெரிக்காவுடைய காப்புரிமை அண்ட் ட்ரேட்மார்க், அமெரிக்காவுடைய காப்புரிமையும் ட்ரேட்மார்க் ஆஃபீஸ் இந்த இயர் 1995ல granted patent to the method of use turmeric as an antibiotic agent. அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, ஒரு மஞ்சளை வந்து கிருமி நாசினி அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பேட்டர்னா ஒரு காப்புரிமை வழங்கி அதுக்கு ஒரு முத்திரை வச்சுறாங்க, முத்திரை வந்து பதிச்சுறாங்க. மஞ்சள் வந்து நாங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு நோய் எதிர்ப்பு திறனுடைய ஒரு பொருள் அப்படின்னு சொல்லி அது அமெரிக்காவுக்கு சொந்தமானது சொல்லி வச்சுறாங்க. பாருங்க, the turmeric has been used by the Indian as a home remedy for the quick health and wounds and also for the purpose of the healing races. என்ன சொல்லுவாங்க பார்த்தா, இந்தியக்காரங்க மக்கள் வந்து அந்த மஞ்சளை தான் வந்து புண்ணுகளுக்கும் அதேமாதிரி சில ஊன்ஸ்னா பாருங்க, தடிப்புகள், ரேசஸ்னா புண்ணுகள், காலில் காயங்கள் ஏற்பட்டால் அதை மருந்தாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ முன்னாலே பயன்படுத்துறாங்க, எப்போ 1995க்கு முன்னாலேயே இந்தியக்காரங்க இந்த மஞ்சளை தான் ஒரு மருந்து பொருளாக பயன்படுத்துனாங்க. ஜேர்னல் ஆர்டிக்கல், அதுக்கான ஆர்டிக்கல் அவங்க பயன்படுத்துனாங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது இந்திய மக்கள் வந்து இதை ஒரு மருந்து பொருளாக பயன்படுத்தினாங்கன்னு சொன்னால் ஒரு ஆர்டிக்கல் வந்து ஜேர்னல் ஆர்டிக்கல் பப்ளிஷ்டு பை த இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் இன் த இயர் 1953. அப்போ 1995 தான் அமெரிக்காவில் வந்து ஒரு மஞ்சள் வந்து கிருமி நாசினி, அது வந்து அதுக்குன்னு ஒரு சட்டத்தை ஏற்று அதுக்கு ஒரு ட்ரேட்மார்க் வச்சுருக்கான். ஆனால் இந்தியாக்காரன் வந்து 1953லேயே அதை தான் மருந்தாக பயன்படுத்திருக்காங்கன்னு ஒரு ஆர்டிக்கல் அங்கே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. வேர் இன் திஸ் ரெமெடி வாஸ் மைண்டட், அதை தான் பயன்படுத்துறாங்க. தேர்போர் திஸ் வே இஸ் ப்ரௌட் தட் இஸ் turmeric is an antibiotic, is not a new to the world and is not new invention. என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இது புரிதல்ல, எப்பயே வந்து இது அமெரிக்காவில் இப்போ தான் சொல்கிறான், ஆனால் இது புதுசு கிடையாது, எப்பயோ இந்தியாவில் கண்டுபிடிச்சிட்டாங்க, அதனால இது இந்தியாவுக்கு சொந்தமானது சொல்கிறாங்க. பட் ஃபார்வர்டு a part of the traditional knowledge of the Indians. அப்போ அமெரிக்கா இதுதான் சொல்கிறான், அவன் எப்பயே வந்து இந்தியாக்காரங்க யூஸ் பண்ணிட்டாங்க, அதனால் இந்தியா மக்களுடைய ட்ரெடிஷ்னல் நாலேஜ்னால் அந்த பரம்பரை அறிவுத்திறன் தான் இன்றைக்கி வந்து அதை காப்பாற்றி அதை நம்ம பொருளாக, அதாவது டர்மரிக்கை வந்து அடுத்தவங்க பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி கட்டுப்படுத்தினாங்க. இன் திஸ் கேஸ் யூசஸ் பேட்டர்ன் and landmark office was unheld and traditional knowledge of the Indians was protected. This is another example of biopiracy. இந்த உயிர் கொலைக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. அதுக்காக மாதிரி என்ன பண்ணுறாங்க, 1995 வந்து நீ சொல்கிற 1953 இந்தியாக்காரன் பயன்படுத்தினான் அப்படின்னு சொன்ன உடனே இது அமெரிக்காரன் பின் வாங்கிட்டான். இது வந்து ஒரு பயோபைரசினா உயிர் கொலைக்கு ஒரு எடுத்துக்காட்டுன்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, அதே அமெரிக்காரன் பண்ணுறாங்க. Biopiracy of Basmati on September 2, 1997, அதாவது 1997ல the US Patent and Trademark Office and granted patent on Basmati rice and grains, rice lines and grains to the Texas-based company Rice Tech. This board patent give the company several rights, including exclusive use of the term basmati, as well as property rights, the seeds and the grains from any classes. The patent also cover the process breeding rice tech. The novel rice lines is the method determine the cooking properties and the starch content of the rice grains. என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்மதி ரைஸ் இருக்குவாங்க, அந்த பாஸ்மதி ரைஸை வந்து செப்டம்பர் 2, 1997 USA பேட்டன் அண்ட் ட்ரேட்மார்க்
காப்புரிமை ட்ரேட்மார்க் சொல்லக்கூடிய அந்த ஆஃபீஸ் சேர்ந்து இந்த பாஸ்மதிக்கு உள்ள காப்புரிமை யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டெக்சாஸ் நிறுவனத்துக்கு கொடுத்துருக்காங்க. எங்கே டெக்சாஸ் நிறுவனத்துக்கு அவங்க வாங்கிட்டாங்க. பாஸ்மதி ரைஸை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க, உங்களுக்கு அந்த பாஸ்மதி ரைஸுக்கு தேவையான காப்புரிமை உங்களுக்கு நாங்கள் வழங்கிட்டோம், நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இனிமேல் பாஸ்மதினா அது டெக்சாஸ் நிறுவனத்துக்கு வைக்கக்கூடிய நேமத்தில் இருக்கணும். அதே மாதிரி அந்த ரைஸ் அதனுடைய கிளைம்ஸ் அந்த விதைகள் எல்லாமே உங்களுக்கு ப்ராடக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவன் கொடுத்துட்டான், அமெரிக்காவும் கொடுத்தான். அதுலேருந்து அவன் என்ன பண்ணிட்டான், பாஸ்மதி ரைஸை எடுத்துகிட்டு டெக்சாஸ் ரைஸ் டெக்னு வச்சுட்டான். அதுலேருந்து உருவாக்கக்கூடிய அந்த அரிசி பேர் ரைஸ் டெக் அப்படின்னு வச்சுட்டாங்க. அடுத்து பாருங்க என்ன நடக்கும் பாருங்க. இந்த இந்தியா ஹேடு permitted the United States in take the matter to the WOT as the enactments of the TRIPS agreement. TRIPS agreement, அதாவது TRIPS agreement. இந்த அக்ரிமெண்ட்லாம் கடந்து போய் have the resulted the major embarrassment for the US. You can only that due to the few decisions taken by the US Patent Office, the rice tech had no choice but the loss of most of the clients and the most eventually the rights to call rice basmati in the year 2002. The final decision was taken. Rice tech dropped down 15 times, resulting in clearing the path of the Indian basmati rice export to the foreign countries. The patent office ordered the patent name to be changed Rice Lines 1867. என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெக்ஸாஸ் சொன்னாங்க இல்லைங்களா, அந்த டெக்ஸாஸ் நிறுவனத்துக்காரே வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்து ரைஸ் டெக்குன்னு பேர் வச்சு மாற்றிட்டாங்க. அவன் வந்து வழங்க உடனே இந்தியாக்காரன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறான், இல்லைங்க இது இந்தியாவுக்கு சொந்தமானது, இது நாங்கள் பயன்படுத்தின அரிசி சொல்லவும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே விவாதம் நடந்து கடைசியில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்மதி ரைஸ் வந்து இந்தியாக்காரனுக்கு சொந்தமானதான்னு சொல்லிட்டு உடனே டெக்ஸாஸ் நிறுவனத்துக்காரன் அமெரிக்காரனை கூப்பிட்டு அதை வந்து ட்ராப் 50 பாருங்கள், ட்ராப் டவுன் 50 கிளைம்ஸ் வச்சான். அதாவது 15 கொள்கையை வச்சான். அதில் முக்கியமானது பாஸ்மதி ரைஸ். அந்த 15 ஃபஸ்ட்டு வந்து பாஸ்மதி வந்துச்சு. அந்த பாஸ்மதி ரைஸை வந்து இந்தியாவுக்கே அவன் கொடுத்துட்டான். பாஸ்மதிங்கிற நேரம் இந்தியாவுக்கு கொடுத்துட்டு அவனுடைய அரிசிக்கு, அவனுக்கு புதுசாக வச்ச அரிசிக்கு பேர் வந்து ரைஸ் லைன் 867 பேர் வச்சுட்டான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.